எலியா கிட்ட எப்பவுமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ராஜாக்கள் 18:11. இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. எலியா வந்திருக்கிறான் என்று ராஜா கிட்ட போய் சொல்லு, நான் வந்திருக்கிறேன் போய் சொல்லு, எலியா வந்திருக்கிறேன் போய் சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு எலியாவை பைத்து நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பின்னு சொல்றாரு. அப்ப நம்மளால என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் ராஜா கிட்ட போக சொல்லிட்டாரு, கோட் சூட் எல்லாம் போட்டு அவங்க வர்றதுக்குள்ள மந்திரி வர்றதுக்குள்ளேயே, மந்திரி 7 மணிக்கு வர சொன்னா 6 மணிக்கே போயிடுவான். கேட்டா அதுக்கு பேர் ஒழுங்கு. முன்னாடியே போய் நின்று கையை கட்டி, ஐயா எங்களுக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் வேண்டும், எங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்யணும், எங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் வேணும், இந்த மாதிரி சர்ச்சைக்கு இப்படி நடத்தணும், இந்த மாதிரி ஊழியத்துக்கு இவ்வளவு தடையா இருக்குது, போய் கையை கட்டி கூனி குறுகி ஏசபேலுக்கு முன்பாக நிற்கக்கூடிய பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரே ஒருத்தர் இருக்கிறான். அவன் சொல்றான், நீ போய் நான் வர சொன்னு யார சொல்லு? ஆகாப்ப சொல்லு. எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லு, என்னை பார்க்க ஆகாப்ப வர சொல்லுங்கிறான். இதுதான் யார் பந்திக்கு யார் போவதென்று அர்த்தம். ஏசபேலின் பந்திக்கு போய் நின்று ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன், ஏதோ ஒரு கிடைக்குது. இன்னைக்கு கடைசி காலத்துல ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள் அநேகர். ஏசபேலின் ஆசைக்கு அந்த கொடுக்கக்கூடியதான சொல்ற அவ பந்தி, அன்னைக்கு சாப்பாடு அவ என்ன போட்டிருப்பா? ராஜ உபசாரம். இன்னைக்கு அப்படித்தான் உலக பிரகாரமான மேன்மை, உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலகத்துல கிடைக்கக்கூடிய பதவி, உலகத்துல கிடைக்கக்கூடியதான இடம், இவைகளுக்காக ஏசபேலின் பந்தியிலே போய் உட்கார்ந்து புசிக்கிறவர்கள் எத்தனையோ பேர். ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். இன்னைக்கு சபை எப்படி போச்சு? ஏசபேலுடைய உபதேசத்துக்கு போயிருச்சு. இப்போ சொல்றேன், உலகத்தின் உபதேசம் வேறு, சபையின் உபதேசம் வேறு. சபைக்கும் உலகத்துக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. எது உலகம்? உலகம் என்று எதன் வசனம் தெளிவா சொல்லுது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். எதையாவது பார்த்த உடனே அது மேல ஒரு ஆசை, எதையாவது ஒன்று பார்த்த உடனே அது மேல ஒரு இச்சை, அது நமக்கும் இருக்கணும், இங்கேயே வந்துடணும், சபைக்குள்ள வந்துடணும். இதுதான் உலகம். உலகத்தா எதை பண்றோனோ அதை பார்த்தோம் நமக்கு ஒரு ஆசை. அந்த உலகத்தா பண்ற மாதிரியே ட்ரெஸ்ஸிங், அதை பார்த்த உடனே நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களை ஆண்டவர் வேணான்னு சொல்லல. ஆனா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் யாருடைய மாடலா இருக்கிறது? அதான் கேள்வி. நம்மளை ஆண்டவர் ஏழ்மையா அப்படியே கஷ்டப்படுறவங்களா தரித்திரரா இருக்க சொல்லவே இல்லை. ஒரு இடத்துலையும் ஆண்டவர் எளிமையா தான் இருக்க சொன்னார். இன்னைக்கு என்ன இருக்குது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு என்ன இருக்குது? ஏசபேலுடைய காரியங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு, அந்த உபதேசம் உள்ள நுழைஞ்சிடுச்சு. அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அதை போதிக்கிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, சபைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களுக்கு நீ இடம் கொடுக்கிறாய். அந்த கூட்டத்தை கூப்பிடுறாங்க, இந்த கூட்டத்தை கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பாகால் தீர்க்கதரிசிகள் வெளியே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம்லாம் என்ன தெரியுமா? ஏசபேல் கிட்ட நல்ல பேர் வாங்குறது. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? ஏசபேல் பந்தியில போய் உட்கார்ந்து இருக்கிறது. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? ஏசபேல் தூக்கி போடுறத வாங்கிட்டு வர்றது. நான் ஏசபேல் என்று சொல்வது உலகத்தை குறித்து சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நாம 2 கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறோம். ஒன்னு உலகத்தின் கவர்மெண்ட், வசனம் சொல்லுது பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சாத்தானை குறித்து. இன்னொன்று ஹெவன்லி கவர்மெண்ட், பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கு. நாம எல்லாருமே பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள். தேவன் நம்மை அதுக்குத்தான் அழைத்திருக்கிறார். நாம அங்கிருந்து எகிப்திலிருந்து விடுபட்டுட்டோம். இனி கானானை நோக்கி பிரயாணப்படுறவங்க நடுவில் தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். கானானை நோக்கி பிரயாணப்படுற உங்களுக்கு திரும்பி எகிப்தை பார்க்கறதுக்கு எந்த இடத்துலையும் முகாந்திரம் இல்லை. எகிப்தினுடைய நாங்கள் அந்த இறைச்சி பாத்திர தண்டையில உட்கார்ந்து இருப்போம்னா நீ வனாந்தரத்துல சாக போறவன் அர்த்தம். எப்ப அதை விட்டுட்டு வந்துட்டியோ, இனி எனக்கு எகிப்தின் இறைச்சி பாத்திரம் கிடையாது, அங்க இருக்கிற கொமட்டி காய் கிடையாது. அப்புறம் உனக்கு என்னதாப்பா? இதோ எனக்கு மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. இது என்னை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கொடுக்கப்படுகிற மன்னா. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சது. இன்னைக்கு எகிப்தினுடைய அந்த கொமட்டி காய்களுக்கும் எதை விட்டுட்டு வந்தாங்களோ அதுக்கு பின்னாடியே போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதை ஒரு நாள் வேணாம் என்று அருவறுத்தாங்களோ அதுக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க, ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சபைக்குள்ளே அப்படிப்பட்டவர்களுக்கு இடம் கொடுக்காதே.
அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை மேலே ஏத்தாதீங்க. அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும்போது தள்ளுங்க. விசுவாசிகளுக்கு சொல்றேன், வைராக்கியமா இருங்க. ஆண்டவர் இப்பொழுது 7000 பேரை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏசபேல் பந்தியில் உட்கார்ந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த பரலோக ராஜ்யமும் சரி ஆண்டவரும் சரி, உங்களை கெஞ்சி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. உங்களை கெஞ்ச வேண்டியதில்லை, தயவு செஞ்சு பரலோகத்துக்கு வந்துருங்கன்னு. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் பரலோகத்துக்கு போறதுக்கு. ஆண்டவர் சர்வ லோகத்தை உண்டாக்கி வைத்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு போய் அங்க வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சா அமெரிக்கன் எம்பசிக்காரன் உங்களை கெஞ்சுறானா தயவு செஞ்சு வாங்கன்னு? உங்களை அப்படி கெஞ்சுறாங்களா? நம்ம தான் போய் கெஞ்சணும், வரிசையில் நிற்கணும், டோக்கன் வாங்கணும், போயிட்டு எம்பசி வாசல நிற்கணும், எப்படியாவது விசா கொடுங்கன்னு கேட்கணும். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஒரு உலக அரசாங்கத்திற்கு ஒரு சாதாரண 10 வருஷம் 20 வருஷம் விசாவுக்கு நாம் இவ்வளவு போய் பவ்யமாய் நிற்போமானால், பயபக்தியோடு கூட நிற்போமானால், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். இன்னும் எவ்வளவு பயம் இருக்கணும்? ஏன் பரலோகத்தின் அரசாங்கம் உங்களுக்கு போய் அப்படியே பயந்து கூப்பிடணும்? ஒரு காலகட்டம் இருந்தது, சபை ஸ்தாபிக்கப்படுகிற காலகட்டத்தில் பவுலும் போய் பேதுருவும் போய் எல்லா பக்கமும் போய் சபையை ஸ்தாபிச்சாங்க. எப்படி? அப்ப அந்த சபையினுடைய மிக முக்கியமான அத்தாரிட்டி இன்னைக்கு உருவாகி இருக்குது. நாம தான் சபைக்கு வாஞ்சியோட வரணும், நாம எதிர்பார்ப்போட வரணும். நாம எப்படி வரணும் தெரியுமா? சர்ச்சுக்கு வரும்போது, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு விசா கிடைச்சிருக்குது, எனக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு சொல்லி கொடுக்குற இடம் ஒன்று கிடைச்சிருக்கு, நான் அங்கே போக போகிறேங்கிறதான அந்த தைரியத்தோட வரணும். கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. சபை உங்களை பிரியப்படுத்துகிற இடம் இல்லை, சபை உங்களை உருவாக்குகிற இடம், சபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம். அப்ப நம்ம எப்படி சர்ச்சுக்கு வரணும்? பையன் போகும்போது எப்படி அனுப்புறீங்க? ஸ்கூலுக்கு கத்துக்க அனுப்புறீங்க, போய் படிச்சுட்டு வாடா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே எண்ணத்தோட சபைக்கு வரணும். நம்ம சர்ச்சுக்கு போவோம், நம்ம ஆத்மா நல்லா இருக்கும். இன்னைக்கு பாகாலை எதிர்பார்த்து, பாகாலின் உபதேசத்தை எதிர்பார்க்கிற கூட்டம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்ப யோசிச்சு பாருங்க, எலியாவுடைய சாப்பாட்டுக்கும் ஏசபேல் சாப்பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். எலியாவுடைய சாப்பாடு என்ன? சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போய் சாப்பாடு என்னப்பா, மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது, இருக்கிறத தட்டி அந்த மாவாவது கிடைச்சிருக்குது, அதை வச்சு ஓட்டுவோம். கரெக்ட். எலியா, உனக்கு என்ன சாப்பாடு? காலையிலையும் சாயங்காலமும் ஒரு இறைச்சி துண்டும் ஒரு அப்பமும் காக்கா கொண்டு கொடுக்குது. சரி, வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, டெய்லி தான் காலையும் சாயங்காலமும். ஏசபேல் பந்தியில் என்ன இருக்கு? 6 வகையான கூட்டு இருக்கு, 7 வகையான நான் வெஜிடேரியன் இருக்கு. ஓப்பனிங்ல ஸ்வீட்ல ஆரம்பிச்சு முடிக்கும் போது பாயாசத்துல முடிக்கிறாங்க. ராஜ சாப்பாடுங்க. உலகத்தினுடைய மேன்மை அப்படித்தான் இருக்கும், உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும், உலகத்துல சொல்லப்படுகிற உபதேசங்கள் அப்படித்தான் காதுக்கு இருக்கும். இப்படி பேசும்போது காதுக்கு நல்லா இருக்குது. உன்னுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்ப என்ன பொருளாதாரத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம இருக்காரு? உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேரை விட கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஆசை காட்டுற இந்த மாதிரி ஏசபேலின் உபதேசங்கள் நிறைய இருக்குது. நீங்க உட்கார்ந்து உலகத்தை அப்படியே உங்களுக்குள்ள ஏத்துறான், கொஞ்சம் கொஞ்சமா. எப்ப இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு சபைக்குள்ள நான் வந்துட்டேனோ அன்னைக்கே கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு, நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஏசபேலின் உபதேசங்கள் உள்ளுக்குள்ள வந்து நூதனமான காரியங்களை சொல்லி கொடுத்து வஞ்சிக்குதாமா. இன்னைக்கு வஞ்சிக்கக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. விசுவாசிகளுக்கு சொல்றேன், சத்தியம் எப்பவுமே கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். சத்தியம் என்ன செய்யும்? கசக்கத்தான் செய்யும், கடினமா தான் இருக்கும். ஆனா அதை நீங்க உட்கொண்டுட்டீங்கன்னா உங்க ஆத்மாவுக்கு அது நல்லது. அல்லேலூயா. பொதுவா பார்த்துருக்கிறீங்களா, சாப்பாடு வைக்கும் போது ஒரு ஸ்வீட்டு தான் வைப்பாங்க, மிஞ்சி போச்சுன்னா 2 ஸ்வீட் வைப்பாங்க. ஆனா மற்ற காரம், துவர்ப்பு, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 வகை வைப்பாங்க. ஸ்வீட்டு தேவை, ஆசீர்வாதம் தேவை. யாரும் இங்க உலக ஆசீர்வாதம் தேவை, யாரும் இங்க வேணான்னு சொல்லல. அது எவ்வளோ தேவையோ அவ்வளோ லிமிட் தான் இருக்கணும். நமக்கு எது தேவை தெரியுமா? இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிங்கள்னு ஒன்று சொன்னார் பாருங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கும் போது
இந்த பூமியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். ஆனா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் எப்படி ஆகிலும் கானானுக்கு போய் சேர வேண்டும். அதான் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட்டு இருக்கிறார். நம்முடைய உண்மைக்கு தக்கதாக இன்னும் கட்டளை இடுவார். ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவன் இல்லைன்னே சொல்லல. அவர் தூக்கி தலைமையில மொத்த கனத்தையும் வச்சிட மாட்டார். அவருக்கு தெரியும் எப்போ எவ்வளோ என்ன கொடுக்கணும்னு. அதை நமக்கு தெளிவாய் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசபேல் கூப்பிடுவாங்க, சாப்பிட போயிடாதீங்க. சில நேரத்தில் உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க நாம போய் இந்த ஏரியாவில் நம்ம பலம் என்னவென்று காட்டுவோம்னு. நம்ம பலம் கூட்டம் அல்ல, நம்ம பலம் நம்முடைய தேவன். இஸ்ரவேலுக்கு பலன் யாரு? தேவன். நம்ம எல்லாரும் கூடி நின்று எவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்றதே இங்கே முக்கியமே இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம 2 பேர் இருந்தா போதுமா, அதுவே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும் பைபிள் சொல்லுது. ஒருவன் 1000ஐயும் 2 பேர் 10,000 பேரையும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. நம்முடைய பலத்தை ரோட்ல நின்று காட்ட வேண்டாம். நம்முடைய பலத்தை அந்தரங்க அறையில காட்டுங்க. கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போடுங்க. அங்கே இருக்கிறது பலம். இன்னைக்கு ஏசபேல் பந்திக்கு போற ஒரு குரூப் இருக்குது. அது போய் தான் பலத்தை காட்டுறது ஏசபேல் கூட இருந்துகிட்டோம்னா நமக்கு நல்லது. ஏசபேல் ஐயோ ராஜகுமாரத்தை கூப்பிட்டு எனக்கு சாப்பாடு போட்டாங்க, ராஜகுமாரத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு ஏதாவது ஒன்னா எங்ககிட்ட வாங்க, நாங்க உங்களை பத்திரமா பார்த்துப்போம். உங்களுடைய எதிர்காலத்தை ஏசபேல் நான் பத்திரமாய் பார்த்துப்பேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நம்முடைய எதிர்காலத்தை நாம் ஏசபேலை நம்புவோம். நம்முடைய எதிர்காலம் ஏசபேல் கரத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்காலம் ஏன் கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. ஏசபேல்கள் கடந்து போவார்கள், ராஜாக்கள் கடந்து போவார்கள், ராஜகுமாரத்திகள் கடந்து போவார்கள். இங்கே நிரந்தரமானவர்கள்னு ஒருத்தர் கூட கிடையாது. ஆனா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நிரந்தரமானவர் ஒருத்தர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. கூப்பிடுறான் அங்க போறான்னு போயிட போதிய யார் கூப்பிட்டாலும் சொல்லுங்க, எனக்கு தலைவர் இயேசு மட்டும்தான், எனக்கு ராஜா இயேசு மட்டும்தான். நான் அவருடைய பந்தியில் தான் சாப்பிடுவேன், வேற பந்தியில் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. இது ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடக்கூடியதான ஒரு குரூப். இதை தாண்டி இன்னொரு குரூப் இருக்குது. இது கொஞ்சம் ஏசபேல் பந்தியில் சாப்பிடாது. ஆனா இது வேற ஒரு குரூப். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ. இது 2வது ஒரு குரூப் இருக்கு. அன்னைக்கு யார் 2வது ஒரு குரூப்? முதல் குரூப் ஏசபேல் பந்தியில போய் சாப்பிட்றவங்க. அது சோரம் போயிடுச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அது அவ்வளோதான், போய் உட்காந்து சாப்பிட தொடங்கிருச்சு. அது உலகத்தினுடைய மேன்மைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் ஓடி போச்சு. இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆளுக்கு இடம் கொடுக்காத சர்ச்சில்ன்ட்டார். அவன் மனம் திரும்புறதும் நியாய தீர்ப்பு அடைவதும் கர்த்தர் கையில் இருக்குது, விட்டுருவோம். இப்போ 2வது ஒரு குரூப் இருக்கு. இது என்ன குரூப் தெரியுமா? தீர்க்கதரிசிகளில் 100 பேர். கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை ஏசபேல் கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்தேன். இன்னொரு குரூப் இருக்கு தீர்க்கதரிசிகள்ல. இது என்ன குரூப் தெரியுமா? ஆவிக்குரியவங்கள இன்னொரு குரூப் இருக்கு, ஊழியக்காரங்கள இன்னொரு குரூப் இருக்கு. அது என்ன தெரியுமா? இது ஏசபேல் பந்திக்கும் போகாது, ஏசபேல் பந்திக்கு போகாது. ஆனா ஏசபேலுக்கு எதிர்த்தும் பேசாது. ஏசபேலுக்கு எதிர்த்தும் சத்தியத்தையும் என்ன செய்யாது, பேசாது. இப்ப எலியா இருக்கிறான், ஆகாவை பார்த்து சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான்னா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவ நீ அல்லவான்னு. இவன் எலியா சொல்றான், நான் அல்ல, நீயே இஸ்ரவேலை கலங்க பண்றவன். இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட அநியாயம் நடக்குது, நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறிய அப்படிங்கிறது எலியா. இன்னொரு குரூப் இருக்கு. அவ யார் தெரியுமா?
ஏசபேல் பந்திக்கும் போக வேண்டாம், எதுலையும் கலந்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஆகாப்பையும் ஏசபேலையும் எதிர்த்து பேசவும் மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு ஒரு கெபிக்கு போயிடுவாங்க. உயிருக்கு பயந்தவங்க நேராக ஒரு கெபியில் போய் தங்கிடுவாங்க. சாப்பாடும் தண்ணியும் கிடைச்சா போதாங்க. வசனம் சொல்லுது, அப்பமும் தண்ணீரும் கொடுத்து. இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நமக்கு எதுக்கியா இந்த மாதிரி காரியங்கள்லாம்? நம்ம வந்தோமா, நம்ம ஒரு வேலையை பார்த்தோமா, நாம் அப்பமும் தண்ணீரும் கிடைச்சிச்சா, நம்ம போய் கெபியில் உக்காந்தோமா, வேலை முடிஞ்சு. என்ன பண்ணுங்க? கெபியில் உட்காந்து ஜோம் பண்ணுவோம். கெபியில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? பேசிக்கிட்டு இருப்போம் 50 பேரும். கெபியில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? நல்லா தூங்குவோம். என்னப்பா சொல்றீங்க? கர்த்தர் எங்களை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார், அப்பமும் தண்ணீரும் கொடுத்திருக்கிறார், சேஃப்டியா வச்சிருக்கிறார். ஏன்பா இந்த ஏசபேல் இப்படி பண்ணுதே, இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இப்படி பண்றாங்களே, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லக்கூடாதா? நீ எல்லாம் தீர்க்கதரிசி தானே, கர்த்தருக்கு வாயா இருக்கிறிய, நீ சொன்னா கேட்பாங்களே, நீ சொன்னா கர்த்தர் கேட்பாரு, நமக்கு எதுக்குங்க வம்பு? நம்ம ஏன் அதெல்லாம் போய் பேசணும்? யாரோ என்னமோ செஞ்சுட்டு போறாங்க, நான் உண்டு, ஏன் வேலை உண்டு. இப்படி ஒரு குரூப் இருக்கு. இது 2வது ஆவிக்குரிய சுபாவம். இவங்க யார் தெரியுமா? எந்த வம்பு தும்புக்கும் போக வேணாம்னு நினைக்கிறவங்க. எது வம்பு தும்பு? ஒருத்தர் சத்தியத்தை விட்டு விலகும் போது, சபை சத்தியத்தை விட்டு விலகும் போது, அல்லது விசுவாசிகள் கர்த்தரை விட்டு விலகும் போது அதை கண்டிக்காமல் அதை சகிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு இவங்க அதில் ஈடுபட மாட்டாங்க. நான் போறதில்ல. கேட்டு பாருங்க, என்ன அந்த உங்க விசுவாசி இப்படிலாம் செய்யறாங்களே, நாம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்புறம் நான் போறதில்ல, அவங்க எப்படியோ போட்டோம், நமக்கு என்ன? இது இன்னொரு குரூப் இருக்குது, கெபியில போய் மறைஞ்சு கொள்ற குரூப். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவன் பாதுகாக்கப்படணும், இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அப்பமும் தண்ணீரும் கிடைக்கணும். இப்படி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் ஏசபேல் கூட இருக்காது, அவ்வளவுதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லது என்ன? நாங்கள் அந்த பாவத்துக்கு உடன்படவில்லை. சரி, சத்தியத்தை இன்னும் அரைக்கட்சியை கட்டுனீங்களா? அது கட்ட மாட்டோம், அது கொஞ்சம் லூஸா தான் இருக்கும். அதை நாங்கள் வச்சிருப்போம், ரிலாக்ஸா உட்காந்துருப்போம். அப்பமும் தண்ணீரும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சோத்திரம் 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 சோத்திரம்னு இருப்போம். ஏங்க இவ்வளவு பிரச்சனை வருது, நமக்கு என்ன? கர்த்தருக்கு தெரியாததா, அவருக்கு தெரியாததா? அப்புறம் கர்த்தருக்கு தெரியாததானா ஏன் சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்மளை செலக்ட் பண்றாரு? கர்த்தருக்கு தெரியாததானா ஏன் சத்தியத்தை நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்குறாரு? கர்த்தர் பேசத்தானே சொல்றாரு. ஆண்டவர் எந்த இடத்துல ஆண்டவர் பேச வேணாம்னு சொன்னாரா? எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நீ சொல்லுகிறதை இவர்கள் கேட்க மாட்டார்கள், ஆனாலும் என்ன செய்ய சொல்லுங்கிற. அதான் ஆண்டவர் சொல்றாரு. பவுலை பார்த்து சொல்றாரு, அடிச்சான் ஒத்தச்சான் எல்லாம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, தைரியமாய் பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேகர் உண்டு. கர்த்தர் என்ன சொல்றாரு? நடக்கிறது நடக்கும். பேச வேண்டியது உன் பொறுப்பு, சத்தியத்தை சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, அவங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாத அப்படியே அமைதியான ஆட்கள். சபையில் ஏதாவது நடந்தா கூட சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் பார்த்து பாருங்க, நமக்கு என்ன அந்தவும், நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போறோம்? ஆராதனைக்கு போறோம், ஆராதிச்சோமா, சோத்திரம் பண்ணோமா, வீட்டுக்கு வந்துட்டோம், ஓகே ரைட் ஃபைன். நீங்க யாரு? கேபியில் இருக்கிறவங்க. உங்களுக்கு என்ன வேணும்? அப்பமும் தண்ணியும். நம்ம குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு தண்ணி கிடைக்குதா? நல்ல நம்ம நிம்மதியா போயிட்டு வந்துட்டு இருக்கிறோமா? சோத்திரம் சோத்திரம் பிரைஸ் எல்லாம். என்னையா இப்படி நடக்குதே, கேட்க மாட்டியா? நான் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த வேலை கிடையாது, கர்த்தர் அந்த வேலையை எனக்கு கொடுக்கவில்லை. அப்படி ஒரு குரூப் இருக்கு. பைபிள் முழுக்க பாருங்க, இப்படி ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும். ஓடி ஒளிஞ்சுக்கும், மறைஞ்சுக்கும். ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு வரும்போது இவங்க எங்க போய் மறைஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. இவங்களை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை. ஒபதியா தான் வந்து சொல்றான். ஒபதியா கேட்கிறான் எலியாவை பார்த்து, நான் ஒரு 100 பேரை மறைச்சு வச்சேனே, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேட்கிறான். அப்பனா இவங்க எங்க இருக்கிறாங்க? எலியாவுக்கே தெரியாத இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க சேஃப்டியா. சில ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, வளர்ச்சியும் சரி, எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதியாக இருப்பாங்க, அதுலேயே அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே அது உலக காரியத்துக்கு ஆண்டவர் சொன்னால், இவங்க ஆவிக்குரிய காரியத்துக்கு அதுக்கு எடுத்துப்பாங்க. அவங்க அதை ஆவிக்குரிய விதத்தில் எந்த விதமான ஒரு வளர்ச்சி இருக்காது. பல நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது ஆண்டவர் பார்க்குறாரு, யாரு கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புறான்,
ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா, பாளையத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருச்சு, வாதை கிளம்பிருச்சு. ஆனா மோசையும் ஆரோனும் உட்காந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னடா இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிடுச்சு, பிழையாம் சொன்ன உபதேசத்தினால இன்னைக்கு ஜனங்க மோவாபிய ஸ்திரீகளோடு கூட இணைந்து பாளையத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, வாதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, என்ன பண்ணலான்னு மோசையும் ஆரோனும் யோசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சீனியர் மினிஸ்ட்ரி, ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள். திடீர்னு ஒரு சின்ன பையன் எழும்பினான் பாருங்க, திடீர்னு ஒருத்தன் எழும்பினான், பினகாசுன்னு ஒருத்தன் எழுந்திருச்சான், எடுத்தான் ஈட்டிய, குத்துனா ரெண்டு பேரையும் ஒன்னா. வசனம் சொல்லுது வாதை நின்றது. இன்னைக்கு இவ்வளவு காரியம் வருது, ஒரு கூட்டம் ஏசபேல் பந்தியில போய் அநியாயமா உட்கார்ந்துருக்கு, உலகத்தான விட மோசமா போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் சும்மா உட்கார்ந்துருக்குது. நமக்கு என்ன, எக்கேடு கட்டா என்ன, யார் எக்கேடு கட்டா என்ன, நான் செட்டில் ஆயிட்டேன், என் ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டுருச்சு, எனக்கு மாசானா ஒரு வருமானம் வருது, எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வியாபாரம் கொடுத்துட்டாரு, நான் என் மனைவி பிள்ளைகள் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யார் எக்கேடு கட்டா எனக்கு என்ன. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஓடி ஒளிகிற நாள் ஒன்று வரும். நினைச்சுக்காதீங்க. இதே மாதிரி தான் ஜெர்மனியில யூதர்கள், நமக்கு யார் எக்கேடு கட்டா என்ன, எந்த ஊர்ல யூத அடிபட்டா நமக்கு என்ன, நமக்கு ஒரு தேசம் வந்தா என்ன வராட்டி என்ன, நாம ஜெர்மனியில நல்லா இருக்கிறோம், நாம சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இங்க நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜெர்மனியே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, ஓ நீ கெபில உட்காண்டியோ, சந்தோஷமா இருக்கியா, நல்லா இருக்க. எழுப்பினாரு பாருங்க ஹிட்லரை. யோசேப்பை அறியாத ராஜா ஒருத்தன் வந்தான்ற மாதிரி யூதர்களுக்கு எதிரான ஒரு ஆளை எழுப்பி விட்டாரு. 8 வருஷம் 60 லட்சம் பேரை கொண்டு குவிச்சிட்டான். ஓடு ஓடுன்னு ஓட்டம், அடிச்சு புடிச்சு ஓடி சுயதேசத்துக்கு போனாங்க. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இங்கே உட்கார்ந்து இருக்குது. கர்த்தர் உனக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். உனக்கு ஏத்த மாதிரி நல்ல அரசியல்லையும் எல்லாத்துலேயும் ஆவிக்குரிய விதத்திலையும் உனக்கு ஒரு பாதுகாப்பை சுத்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இருக்கிறோன்றதான் கேள்வி. சபை சீர்திருத்தத்துக்குள்ள இருக்குதா, சபை மறுரூபாவனத்துக்குள்ள இருக்குதா, முன்னாடி இருந்ததை விட இன்னும் மோசமா போயிட்டு இருக்கிறோம். சபை சோரம் போயிட்டு இருக்குது, சபைக்குள்ள அக்கிரம அநியாயம் வந்திருக்குது, அருவருப்பான காரியங்கள் உள்ளுக்குள்ள வந்துடுச்சு. ஊழியத்திற்குள்ள பார்க்கும் போது அபத்தமான ஏசபேலின் உபதேசங்கள் உள்ளே நுழைஞ்சிருச்சு. அதை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது கவலை இருக்குதா, அதை பத்தி பேசணுங்கிற எண்ணமாவது யாருக்கு அது இருக்குதா? பேசுகிற எலியாவை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்றான் தெரியுமா, எதுக்கு இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு இவங்க இப்படி உபதேசம் உபதேசம் சத்தியம் சத்தியம் ஓடுறாங்க, அழகா வந்தமா நல்ல செட்டில் ஆனமா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் செட்டில்மெண்ட் பூமியில கிடையவே கிடையாது. இங்க இளைப்பாறுதல் கிடையவே கிடையாது. இது கடந்து போகிற ஒரு பூமி. 70 பலத்தின் மிகுதினால் நல்லா தெரியும், கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். எவ்வளவோ பணம் வச்சிருந்தவங்களாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. கோடி கணக்கில் வச்சிருந்தவங்க ஒரு பைசா எடுக்காம சேர்த்து போயிட்டாங்க. எப்படியாவது நாம சேஃபா இருந்துக்கணும், பத்திரமா இருந்துக்கணும். நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசணும்? கவனிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது உலகத்தை விட்டுருங்க, அங்க கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. அது உலகம். சபைக்குள்ளே வரும்போது பவுல் எழுதுறாரு, சபைக்கு எழுதும்போது, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. நான் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நான் அன்போடு வர வேண்டுமா பெரம்போடு வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஏன்னா அவனுக்கு சொல்றான், சபையை பத்தின வைராக்கியம் எனக்குள் இருக்கிறது. அந்த வைராக்கியம் வேணும். சபைன்னா இப்படித்தான் இருக்கணும். எவ்வளோ அழகா கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்துட்டு போனாரு, எவ்வளோ வசனத்துக்குள்ள தேர்றதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. நாம இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நல்ல கெபில ஜாலியா உட்காந்தாச்சு. அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு ரோடே இல்லாதவங்களுக்கு ரோடு போட்டாங்க. அடுத்து வந்த பரிசுத்தவான்கள்லாம் அந்த ரோடை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சாங்க. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள், போன தலைமுறையில் உள்ளவங்க, அந்த ரோடை நல்லா 4 ways போட்டு தார் போட்டு நீட்டா கொடுத்துட்டாங்க. இப்ப நாம எந்த கவலையும் இல்லாம மேல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம்.